உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கடலோடி நிதன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாங்கள் கப்பலில் வேலை செய்கிறோம். 9-10 மாதமாக நாங்கள் கடலில் இருப்போம். அப்போ நாங்கள் எப்படி சாப்பிட்றோம் கப்பலில்? நாங்களே சமைச்சு சாப்பிட்றோமா, நாங்கள் மீன் பிடிச்சி சாப்பிட்றோமான்றதான் நிறைய பேர் கேட்குறேன். நீங்கள் கடலில் நிறைய மீனை பிடிச்சி சாப்பிடுவீங்கன்னு கேட்பீங்க, நீங்களே சமைச்சு சாப்பிடுவீங்களான்லாம் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் உண்மையிலேயே கடலில் மீன் பிடிச்சி சாப்பிட்றோமா, நாங்களே சுயமாக சமைச்சு சாப்பிட்றோமாண்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இப்போ இருக்கிற கப்பலில் எங்களுக்கு ஒரு சீஃப் குக், ஒரு மெஸ்மேன் இருக்கிறாங்க. அதிகமான கப்பல் எல்லாமே கப்பலோட சைஸ், கப்பலில் இருக்கிற குரூவை பொறுத்து ஒரு குக், ஒரு ஸ்டூவர்ட் இருப்பாங்க. சில கப்பலில் ஒரு மெயின் குக், ஒரு செகண்ட் குக், ஒரு மெஸ்மேன் அதாவது ஸ்டூவர்ட் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் வாங்க உங்களை கூட்டி கொண்டு போய் எங்களோட கேலி, எங்களோட ப்ரொவிஷன் ஸ்டோர் எல்லாம் காட்டுறேன். இந்த கப்பலில் அதிகமான கப்பல், இந்த கப்பல் மட்டும் இல்லை, அதிகமான பெரிய கப்பல்களில் வந்து ஃப்ரீசர் ரூம் இருக்கும். அதாவது மீட் ரூம் ஒன்று இருக்கும், ஃபிஷ் ரூம் இருக்கும், அடுத்தது வந்து வெஜிடபிள் ரூம் இருக்கும். வெஜிடபிள் ரூம்ன்றது வந்து சில்லர், லைக் நாங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் கீழே நம்ம சாமான் வைக்கிற மாதிரி. அடுத்த ரெண்டுமே வந்து ஃப்ரோசனில் இருக்கும். ஸோ அதை காட்டுறேன், எங்களோட கலியை காட்டுறேன், எங்களோட கலி ஸ்டாஃபை காட்டுறேன். வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக நாங்கள் எப்படி செய்கிறோம்ன்ற காட்டுறோம். முதலாவதாக சமைக்கிற இடத்த பார்ப்போம். இதுதான் கலி. இது வந்து கலியின் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த இருக்கிறது வந்து க்ரூ மெஸ் ரூம், அதாவது நாங்கள் சாப்பிட்ற க்ரூ மெஸ் ரூம். இது வந்து போர்ட் சைட்டில் இருக்குது, கப்பலின் இடது பக்கம். அது மாதிரி இந்த இருக்கிற வந்து ஆஃபீஸர் மெஸ் ரூம், கப்பலில் இருக்கிற இன்ஜினியர்ஸ், ஆஃபீஸர்ஸ் அவங்க சாப்பிட்ற இடம். நடுவில் கேலி, ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு க்ரூ மெஸ் ரூம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ கேலியை ஃபஸ்ட்டாக பார்ப்போம். இதுதான் எங்களோட கேலின்றது வந்து கிச்சன். பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் இவ்வளோ ஆளாக இருக்குது. ஸோ இவர் எங்களோட சீஃப் குக் மிஸ்டர் பிரசன்னு. இன்றைக்கு வந்து அவர் சப்பாத்தி செஞ்சு கொண்டிருக்கார். அதை விட சிக்கன், பட்டர் சிக்கன். இது வந்து பீஃப் ஸ்டூ. இது வந்து நம்மளோட தேசிய உணவு பருப்பு. இது தாளிச்சு கொண்டிருக்கார் வந்து ஏதோ பருப்புக்கு போடுறதுக்கு. அது மாதிரி ஹையர் ரேங்க் ஆஃபீஸர்ஸில் அவங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. ஸோ இது ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க. இதுதான் எங்களோட சுவையான உணவுகள் எல்லாம் செய்கிற கலி. அதோட வந்து பார்த்திங்கன்னா, நேற்று 25ஆம் தேதி வந்து சீஃபேரர்ஸ் டே, அதாவது மாலுமிகள் தினம். அதுக்காக எங்களுக்கு ஒரு கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க, ஃப்ரீ. ஸோ அதுவும் இருக்குது. இதுதான் வந்து கலி. இது கொஞ்சம் நம்மளான சைஸ். சில கப்பலில் இதில் சைஸ் வந்து பெருசாக இருக்கும், சில இடத்துல சின்னதாக இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இவர் தான் வந்து எங்களோட கோகமது. குட் ஈவினிங். இவர் எங்களோட நுவான் ஐயா. இவர் வந்து மெஸ்மேன், ஸ்டூவர்ட். இதான் வந்து ஆஃபீஸர் மெஸ், ஆஃபீஸர்ஸ் சாப்பிட்ற இடம். அதிகமான கப்பலில் வந்து இது வந்து கப்பலின் வலது பக்கம், அதாவது ஸ்டாபர்ட் சைட்டில் தான் இவங்கள்ட மெஸ் ரூம் இருக்கும். இது அவங்கள்ட பேண்ட்ரி. இவங்க ரெண்டு பேரும் தான் எங்களுக்கு தரமான சாப்பாடு எல்லாம் தாராக்கள். இதுதான் கலி. இது வந்து க்ரூ மெஸ் ரூம் இருக்கிற ஏரியா, போர்ட் சைட். இது எங்களோட க்ரூ பேண்ட்ரி. இது க்ரூ மெஸ் ரூம், அதாவது நாங்கள் இருந்து சாப்பிட்ற இடம். இது எங்களுக்குரிய இடம், அது வந்து ஆஃபீஸர்ஸுக்குரியது. இப்போ பாப்பா நீங்கள் கேட்டிருந்த நீங்கள் சில ஆட்கள் வந்து எப்படி கப்பலில் சாப்பாடு சாமான்லாம் வச்சுக்கொள்வீங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ அதை காட்டுறேன், கீழே போய். இந்த ஏரியா வந்து இதுதான் எங்களுடைய சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் இருக்கிற இடம். ஆக்சுவலி இந்த ரூம்ஸ் எல்லாம் வந்து கூல் ரூம்ஸ். இப்போ இதில் என்ன இருக்குன்றதை காட்டுறேன்னு பாருங்கள். இங்கே எங்களுக்கு இருக்குது ஒன்று வந்து வெஜிடபிள் ரூம். அதில் வெப்பநிலை வந்து +5°C இருக்குது. அடுத்தது வந்து ஃபிஷ் ரூம், அதாவது கடல் உணவுகள் வைக்கிற இடம். அதில் வெப்பநிலை வந்து -16 இருக்குது. அடுத்தது வந்து மீட் ரூம், இறைச்சி வகையில் வைக்கிறது. அதில் வெப்பநிலை வந்து -17, -16 இருக்குது. ஸோ
ஸோ இது வந்து ஒரு டெம்பரேச்சர் இண்டிகேட்டர். ஸோ ஃபஸ்ட்டாக எங்களுக்கு இருக்கிறது வந்து மீட் ரூம். ஸோ வாங்க மீட் ரூமை பார்ப்போம். இது வந்து -16 இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே இறைச்சி, ஆடு, மாடு, கோழி, பண்டி இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. பாருங்கள் இறைச்சி எல்லாம் இது வந்து ஃப்ரோசன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே கல் உறைஞ்சி போயிருக்குது, ஐஸ் உறைஞ்சி போயிருக்குது. சரியான குளிர். இதுக்குள்ளே சாக்லேட்ஸும் இதுக்குள்ளே வைப்பாங்க. இது வந்து மீட் ரூம். வாங்க ஃபிஷ் ரூமுக்குள்ளே போவோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக இருக்குது வந்து ஃபிஷ் ரூம், அதாவது மீன், கடல் உணவுகள் அது எல்லாம் வைக்கிற இடம். ஸோ இதுதான் எங்களோட ஃபிஷ் ரூம். இதுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம், இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் மீன், இறால், நண்டு, கணவாய் இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இதில் டெம்பரேச்சரும் -16 19 இருந்தது. ஸோ இங்கேயும் வந்து எல்லாம் ஃப்ரோசனாக தான் இருக்குது. இதுக்குள்ளே கரண்ட் நேரம் நிற்கலாது, அவ்வளோ குளிர். இதுக்குள்ளேயும் சில ஐஸ்கிரீம் அது இதெல்லாம் வச்சுருப்போம். வேண்டா கொஞ்சம் ஐஸ்கிரீம் எல்லாம் அது ஃப்ரோசனில் வைக்கிற ஐட்டம் தானே, அதனால் வச்சுருக்கிறோம். அடுத்தது வந்து வெஜிடபிள் ரூம், அப்படி இல்லாட்டி சில்லர் ரூம்னு சொல்லுவாங்க. இங்கே வெஜிடபிள் ரூம்னு மீன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே தான் சாதாரணமாக பால், ஜூஸ், மரக்கறிகள், முட்டை அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். அதாவது ஒரு சில்லான டெம்பரேச்சரில் இருக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். பாருங்கள் மரக்கறிகள் இருக்குது, தேவையான மரக்கறிகள், பழங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. வெண்டிக்காய் இருக்குது, கொத்தமல்லி, ஜூஸ், ஜூஸ் ஐட்டம், பால், தயிர் ஐட்டம், முட்டை இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நாங்கள் 1 மாதத்துக்கு தேவையான சாமான் எடுத்துருக்கிறோம். அது அபுதாபியில் எடுத்துனாங்க. ஸோ இது சில்லர். அடுத்தது நம்ம பலசரக்கு கடைக்கு போவோம், அதாவது ட்ரை ப்ரொவிஷனுக்கு போவோம். இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து ட்ரை ப்ரொவிஷன் ஸ்டோர், அதாவது எங்களோட பலசரக்கு கடைகள் மாதிரி. பலசரக்கு கடைகள் மாதிரி வாங்க காட்டுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சாமான் வந்து இதுக்குள்ளே இருக்கும். சோஸுகள், சோடா, என்ன சாமான் பண்ணுவோம் அந்த தூள் வகைகள், பருப்பு வகைகள் அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அரிசி, சீனி, மா அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஒரு தண்ணி போத்தல் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கும். இதுதான் எங்களோட ட்ரை ப்ரொவிஷன் ஸ்டோர். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இருக்கும், கப்பலில் நாங்கள் எப்படி சாப்பிட்றோம். சிலாக்கள் இருக்கிற என்னட்டு நீங்கள் கப்பலில் கடலில் மீன் பிடிச்சி சாப்பிடுவீங்களாண்டு இல்லை, எங்களுக்கு தேவையான சாமான் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ சீஃப் குக் வந்து இன்றைக்கு எங்களுக்கு அழகான முறையில் சீஃப் குக்கும் ஒரு மெஸ்மேன் இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு சீஃப் குக், ஒரு அசிஸ்டன்ட் குக் இருப்பாங்க, ஒரு மெஸ்மேன் இருப்பாங்க. அவங்க சமைச்சு தருவாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். இதுதான் கப்பலில் இருக்கிற சாப்பாட்டு வகைகள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு விளங்கியிருக்கும், நாங்கள் கப்பலில் நாங்கள் சமைக்கிறது இல்லை, நாங்கள் கப்பலில் கடலில் மீன் பிடிச்சி சாப்பிட்றது இல்லை. எங்களுக்கு நாங்கள் ப்ரொவிஷன் எடுப்போம், அந்த ப்ரொவிஷனை வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். சமைச்சு தருவாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். இப்படி தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில இந்த பாஜஸ் அப்படி அதுகளில் வேலை செய்கிறாக்கள் வந்து அவங்களே சமைச்சு சாப்பிட்றாங்கன்ட்டு. கடவுளேன்னு எனக்கு அப்படி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. அது மேலே நல்ல சில நேரத்தில் நாங்களே சமைச்சு நாங்களே வேலை செஞ்சு நாங்களே சாப்பிட்றது வந்து, நான் வேலை செஞ்ச எல்லா கப்பல்லையுமே சமைச்சு தரத்துக்கு குக் இருந்தாங்க, மெஸ்மேன் இருந்தாங்க. ஸோ சமைச்சோம் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி போச்சுது. நாங்கள் எங்களுக்கு ஃப்ரீ டைமில் சும்மா போய் அவங்களோட காய்ச்சி கொண்டு இருப்போம், காய்ச்சிட்டு அவங்களோட ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன், இந்த சமூக வலைத்தளங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். அவங்களோட போய் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான். நாங்கள் ப்ரொஃபஷனலாக போய் அங்கே சமைக்கிறது இல்லை, அதுக்கான ஆட்கள் அங்கே இருக்கிறபடியா. ஸோ இன்னும் ஒரு கப்பலில் நாங்கள் செய்கிற வேலைகள், உங்களோட சந்தேகங்கள் சம்பந்தமாக இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கடலோடி நிதன்.